இதுல எது வேணும்னாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். யுவர் ஆனர், நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். கீர்த்தியோட இந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட திரு ராமகிருஷ்ணன் அவரோட குடும்பத்தாரும் கீர்த்தியின் ஆசையை நிறைவேற்ற திரு ராமகிருஷ்ணன் மூலம் தாலிதானம் செய்யறதா முடிவு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்கே குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த வெண்மதி கூட இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போன பிறகு கீர்த்தியை மிரட்டி இருக்காங்க. அதுல பயந்து போன கீர்த்தி தனக்கு தாலிதானமே வேண்டாம், நிராசையோட செத்து போயிடலான்னு முடிவுக்கு வந்து அத குடும்பத்தாரிடம் சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த வக்கீலையும் வேலை கொடுத்து வாங்கியிருப்பான். அதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து பார்த்துக்க மாதிரி பேசுறாருல. பணத்தால முடியாதது எதுவுமே இல்ல. அதுதான் என் தங்கச்சி. ஆனா நீ எப்பதான் அவங்கள பாக்குற, எப்படிதான் பேசுறேன்னு எனக்கு தெரியல தங்கச்சி. தன்னோட ஆத்ம சாந்திக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச பாதிக்கப்பட்ட கீர்த்திய இந்த பெண் வெண்மதி ஒரு எதிரியா நினைச்சு எங்க அவங்க தன்னோட வாழ்க்கைய பறிச்சிடுவாங்களோங்கிற பொறாமையில ஆத்திரப்பட்டு வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து தான் வாங்கி வச்சிருந்த கத்தியால குத்தி கொலை பண்ண பார்த்திருக்கிற. நம்ம முடியல சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். யூ ப்ரோசீட். மரணத்தோட வாசல்ல நிக்கிற ஒரு பொண்ணோட ஆசை நிராகரிக்கப்பட்டிருக்கு யுவர் ஆனர். அது வெண்மதியோட விருப்பம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒதுங்கி போன ஒருத்தரை திட்டமிட்டு கொலை செய்ய நினைச்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத செயல். தொழில் போட்டிக்காக நடக்கிற கொலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், முன்விரோதத்தால நடந்த கொலையை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பொறாமையால நடந்த கொலை முயற்சி, மன்னிக்க முடியாத ஒரு குற்றமா இதை கருதுறேன் யுவர் ஆனர். இதை இவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமும் இருக்கு, சாட்சிகளும் இருக்கு யுவர் ஆனர். யாரும் இல்லாத நேரத்துல பண்ணாங்கன்னு சொன்னீங்க. உண்மைதான் யுவர் ஆனர். ஆனா இவங்களுக்குள்ள வாழ்வா சாவான்னு போராட்டம் நடந்த நேரத்துல திரு ராமகிருஷ்ணன் எதிர்பாராத விதமா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கார். அப்போ குற்றவாளி கூண்டில் நிற்கும் வெண்மதி கீர்த்தியை கத்தியால் குத்துவதை பார்த்திருக்கிறார். அவரை நான் விசாரிக்க அனுமதிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கால் தி விட்னஸ். ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்.